உலகம் முழுவதும் இருக்கிற ஏரசை தாத்தா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளிக்கூட மாணவி நம்முடைய சகோதரி ஸ்ரீமதி அவர்களுடைய வழக்கு சம்பந்தமாக சில தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. அதை வைத்து ஒரு சில கருத்துக்களை உலக மக்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னன்னு சொன்னால், கடந்த வாரம் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ நீதிமன்றத்தில் ஸ்ரீமதி தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்கில் ஸ்ரீமதி தரப்பில் நாங்கள் கேட்ட எந்த ஆவணங்களையும் சரியான முறையில் சிபிசிஐடி போலீசார் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அந்த பள்ளிக்கூடத்திலே வைக்கப்பட்டிருந்த கேமராக்களின் பதிவு செய்யப்பட்ட ஃபுட்டேஜ்களையும் எங்களுக்கு சரியாக கொடுக்கவில்லை. முக்கியமான ஆதாரங்களை கேட்டோம், அது பற்றிய நகலையும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த வழக்கை வருகிற ஜூலை மாதம் 13ஆம் தேதி வந்துவிட்டால் 2 வருடங்கள் முடியப் போகிறது. மாணவி ஸ்ரீமதி இறந்த தேதி 13 ஜூலை 2022. இப்போ வருகிற 13 ஜூலை 2024 வந்தால் 2 ஆண்டுகள் முடிந்துவிடும். அப்போ இந்த வழக்கில் எந்த முன்னேற்றம் நடந்திருக்கிறது? எவ்வளோ பெரிய பெரிய வழக்குகள்லாம் கிரிமினல் வழக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 1 வருஷம் நடக்கும், வேணா 2 வருஷம் நடக்கலாம். ஆனால் இந்த வழக்கு போகிறத பார்த்தா இன்னும் 10 வருஷம் ஆனாலும் முடியாது போல, அப்படி கொண்டு போகிறாங்க. காரணம் என்னன்னா, மத்திய மாநில அரசுகள், ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசும் இந்த வழக்கிலே அக்கறை காட்டவில்லை. இந்த வழக்கு பற்றி முன்னதாக நாம் சொல்லிய போது மத்திய அரசு சிபிஐ வைத்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கோரினோம். அதை அந்த மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. மாநில அரசு மறு விசாரணை நடத்த வேண்டும் என்று முதல்வருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்தோம். அதுவும் நடக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு சில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று தான் நான் நினைக்கிறேன். தமிழக அரசு இந்த வழக்கை எடுத்து சொல்லி சீக்கிரமாக முடிச்சிடும் சொல்லி நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். ஏன்னா முதல்வர் 2026 தேர்தலுக்கு சந்திக்கணும்னா ஒரு சில நல்ல காரியங்களை செஞ்சு தான் ஆகணும். அந்த நல்ல காரியங்களில் இந்த ஸ்ரீமதி வழக்கு இருக்குது. எப்படி இந்த மத்திய அரசு இந்த வழக்கிலே நீதி நிலைநாட்ட முயற்சிகள் எடுக்கும். எனவே நாம் அவர்களை மறந்து விடுவோம். பாஜக இதில் எந்த இதுவும் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சி அவங்க விட்டுருவோம். ஆனால் இந்த வழக்கில் முடிவு எடுக்க வேண்டியது நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த ஸ்ரீமதி வழக்கை எடுத்து சீக்கிரமாக முடித்து ஒரு ரிசல்ட்டை சொல்லுங்க. குற்றவாளி யார், அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுங்க, இதை தானே கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், திமுகவுக்கு நான் மாறி மாறி சொல்கிறேன். நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், ஸ்ரீமதி வழக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு தேர்தலில் அதுக்கு ஒரு இல்லாட்ட வாக்குறுதியாக கொடுங்க மறு விசாரணை. அந்த வாக்குறுதியும் நீ கொடுக்கல. நடந்து போச்சு. தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் இந்த வழக்கிலே மறு விசாரணை அறிவிக்க வேண்டும் என்பது இல்லை. நம்முடைய முதல்வர் நினைத்தால், தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நாளைக்கே கூட இதை அறிவிக்கலாம். மறு விசாரணைக்கு செய்யுங்க. ஏதாவது ஒரு புரட்சியை பண்ணுங்க. அரசியலில் அதிகாரத்தை வச்சுருக்கீங்க, எல்லா செல்வங்களும் உங்கள்கிட்ட இருக்கு. ஏன் நீங்கள் இப்படி இழுத்தடிக்கிறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? ஒன்றும் இல்லை. தேர்தல் முடிஞ்சு வச்சுலாங்க. 2020 தேர்தல் இருக்குது. நீங்கள் ஓட்டு வாங்குறத பற்றிலாம் இனிமேல் உங்களுக்கு கவலை இல்லைல்ல. இனிமேலாவது அனௌன்ஸ் பண்ணுங்க, ஸ்ரீமதி வழக்கை மறு விசாரணை நடத்துங்க, சீக்கிரம் முடியுங்கன்னு சொல்லி இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் உத்தரவிடுங்க. இப்போ மக்களுக்கு நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சு, அரசாங்கத்து மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அந்த சூழ்நிலையை தான் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு முதல்வர் கேட்டுக்கிறான். இந்த அம்மா பாருங்க, ஸ்ரீமதியோட அம்மா செல்வியை எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே இப்படி போராட்டம் எந்த உலகத்திலும் நடக்காதுங்க. நம்முடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு. அதனால தான் இந்த அளவுக்கு தான் அந்த அம்மா பேச விட்டுருக்காங்க. வேற எங்கேயும் இப்படிலாம் பேச முடியாது, இவ்வளோ தூரம் வைக்க மாட்டாங்க. உடனே நீதிக்கு என்ன வழியோ அதை பண்ணிடுவாங்க. நீங்கள் பண்ணுங்க. எல்லா அதிகாரம் வச்சுருக்கீங்களே, குடும்பத்தோடு நீங்கள் அந்த கட்சியில் தானே இருக்கீங்க. எல்லாரும் அந்த ஆட்சியை நடத்துகிறதே உங்கள் குடும்பம் தானங்க, மக்களுக்கு தெரியும்ல. பிறகு ஏன் மாறி மாறி யோசிக்கிறீங்க?
எந்த மீட்டிங் வந்தாலும் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றீங்கல்ல, என்னென்னமோ புதுசு புதுசா பொன்மொழிகள்லாம் சொல்றீங்க. அது எனக்கு மண்டையில ஏற மாட்டாங்க நீங்க சொல்றது. இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா ஃபேனர் போடு அப்படின்னு கதறுவாங்க. 2 நாட்களுக்கு முன்பு தயவு செய்து நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். தயவு செய்து ஸ்ரீமதி வழக்குல உடனடியாக தலையிடுங்க. வருகிற 30ஆம் தேதி அந்த நீதிமன்றத்தில் வந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தள்ளி வச்சிருக்கிறாங்க. அந்த வழக்குக்கு வாதாட வந்து அரசு வழக்கறிஞர் இருக்காங்க, கம்முன்னு இருந்திருக்காங்க. நீதிபதி கேட்டிருக்காரு, என்னங்க சொல்றீங்க? அவங்க இவ்வளவு கோரிக்கைகள் வைக்கிறாரு பாபா மோகன், வழக்கறிஞர் பாபா மோகன், எதுவுமே செய்யலைங்கிறாரு சிபிசிஐடி. நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு வாய்தா வேணும், டைம் வேணும், 30ஆம் தேதிக்குள்ள நாங்கள் எல்லா இதையும் சரி பண்ணிடுறோம், எல்லாம் தாக்கல் பண்ணிடுறோம், சிபிசிஐடிஆர் வந்து எல்லாத்தையும் தாக்கல் பண்ணிடுவாங்க அவங்க கேட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லி வர்ற 30ஆம் தேதி அடுத்த வாரம் தான் வருது, ரொம்ப நாள் கிடையாது அப்படின்னு டைம் கேட்டிருக்கிறாரு. இந்த 30ஆம் தேதியிலையாவது சிபிசிஐடி போலீஸார்ட்ட சொல்லி எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுங்க, வழக்கு சீக்கிரம் கொண்டு போக சொல்லுங்க. என்னதான் அதிகாரிகள் காவல்துறை என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல, சம்பளம் வாங்குறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. மக்களுடைய வரி பணம் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கு, குமிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அரசாங்கத்துக்கு. அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக சம்பளத்தை கூட்டியாவது கொடுங்க. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட சிபிசிஐடிக்காவது கூடுதலாக கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்கள சீக்கிரம் விசாரிக்க சொல்லுங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்க, நல்ல அதிகாரிகள் நியமிங்க, மறு விசாரணை உடனே ஆணையிடுங்க. இந்த டிவியை பாருங்க, பார்த்து 24 மணி நேரத்தில் முதல்வர் நினைச்சா ஆணையிடலாம்ல, மறு விசாரணை வைக்கலாம்ல. ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஒரு புரட்சி வரட்டும். திமுக எதுவுமே செய்யறேன்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புரட்சிகரமாக சிறுமதி வழக்கை மறு விசாரணை அனௌன்ஸ் பண்ணுங்க, எல்லாமே சரியா போயிடும். உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு இருக்கிற கெட்ட பேர் பூராமே தவிடுபடி ஆயிரும், உறுதி. இதைத்தான் நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால வருகிற 30ஆம் தேதியாவது ஒரு நல்ல தீர்ப்பு இந்த வழக்கில் கிடைக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறுமதியினுடைய மரண வழக்கில் வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி, இந்த மாதம் 30ஆம் தேதி 2024 ஏப்ரல் 30ஆம் தேதி நல்ல தீர்ப்பை கள்ளக்குறிச்சி நீதிமன்ற நீதிபதி அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், காத்திருக்கிறோம். தமிழக மக்களோடு, உலக தமிழர்களோடு நன்றி, வணக்கம். நம்ம சிறுமதி வழக்கு குறித்து ஆரம்பத்திலும் தொடர்ந்து நாங்கள் வீடியோக்கள் போட்டுட்டு தான் வர்றோம், பல்வேறு கோரிக்கைகள் வச்சுட்டு தான் வரோம், அதை நினைவுபடுத்தி கொண்டே வருகிறோம். நாங்களும் எங்கள் முயற்சியை கைவிடாமல் இருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து நம்முடைய வாசகர்கள், சப்ஸ்கிரைபருடைய ஒரு ஆதரவு தான். அதனால் இனிமேல் இதுவரை சப்ஸ்கிரைப் ஆகாதவங்க நீங்கள் இனிமேலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, ஆல் வீடியோஸ் அதையும் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை அப்புறம் சொல்லுங்கள், நிறைய வரணுங்க. ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் வந்தால் எங்களுக்கும் கொஞ்சம் வேகமாக மூளை வேலை செய்யும். அதை பண்ணுங்க, நானும் பதில் சொல்கிறேன், ரெடியாக இருக்கிறேன். 1000 என்ன 2000 கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எர்சை தாத்தா.